This is நீங்கள் கேட்டவை from Team English Mozhi. You ask, we answer. End up. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க அவினேஷ் ஆர். End up. To finally be in a particular place or situation. அதாவது ஒரு இடத்தையோ நிலைமையையோ அடைவது, பொதுவாக ரொம்ப திட்டமிடாமல் அடைவது. இப்படி அர்த்தத்தில் தான் நம்ம end up யூஸ் பண்ணுவோம். I wanted to pursue social sciences but ended up doing engineering. நான் என்னமோ சமூக அறிவியல் தான் படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் எங்கே போய் விழுந்தேன் தெரியுமா? என்ஜினியரிங்கில். She was a great actor once upon a time but ended up living in an old age home in her sunset years. Once upon a time அப்படின்னா ஒரு காலத்தில் அப்படின்னு அர்த்தம். Sunset years அப்படின்னா கடைசி காலம், அதாவது நம்மளோட ரிட்டையர்மெண்ட் இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு காலத்தில் அவங்க ஒரு சிறந்த நடிகையாக இருந்தாங்க, ஆனால் கடைசி காலத்தில் என்ன ஆயிடுச்சு, அவங்க ஒரு முதியோர் இல்லத்தில் அவங்களோட வாழ்க்கையை கழிக்க வேண்டியதாக போயிடுச்சு. She was a great actor once upon a time but ended up living in an old age home in her sunset years. After driving around aimlessly for a while, we ended up at a dead-end street. For a while அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு இலக்கே இல்லாமல் கொஞ்ச நேரம் அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தோம். எங்கே வந்து அடைஞ்சோம்? ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட், அதாவது ஒரு முட்டுச்சந்து. அதுக்கப்புறம் அங்கே வழியே கிடையாது, அங்கே வந்து நாங்கள் அடைஞ்சோம். We ended up. I ended up doing all the work myself. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக போச்சு. If you carry on with whatever you're doing now, நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அதையே தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன். கேரி ஆன் அப்படின்னா தொடர்ச்சியாக செய்கிறது. யூல் எண்ட் அப் இன் prison. நீ சிறையில் தான் போய் அடைவ, சிறைக்கு தான் போவ. If you carry on with whatever you're doing now, you'll end up in prison. That's all for now. I hope you found the video useful. I'll meet you soon in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.